மாற்றுத்திறனாளிகள் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் சிறையில் இருந்த மகாவிஷ்ணு தற்போது சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். பள்ளியில் பிற்போக்கு கருத்துக்களை மாணவிகளிடம் பேசிய விவகாரத்தில் மகாவிஷ்ணு கைது செய்யப்பட்டார். இந்நிலையில் தற்போது நீதிமன்ற காவலில் அடைக்கப்பட்டிருந்த மகாவிஷ்ணு சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார். அவரை காவலில் எடுத்து விசாரிக்க காவல்துறை சார்பில் மனு அளிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் தமிழரசி. தமிழரசி, விவரங்களை பதிவு செய்யலாம். மாற்றுத்திறனாளிகள் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள மகாவிஷ்ணு சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளார். சிறையில் இருந்த அவரை தற்போது நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார். மகாவிஷ்ணுவை 7 நாள் காவலில் எடுத்து விசாரிக்க அவர் சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் காவல்துறையினர் மனு தாக்கல் செய்திருந்தனர். இந்த மனு மீதான விசாரணை இன்று நடைபெறுகிறது. இதற்காக அவர் சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார். அதே போல மகாவிஷ்ணு தரப்பிலிருந்து ஜாமீன் மனு கோரி மனு தாக்கலானது செய்யப்பட்டிருக்கிறது. முன்னதாக தற்போது நீதிமன்ற காவலில் எடுத்து போலீஸ் காவலில் எடுத்து விசாரிப்பு தொடர்பான மனு ஆனது விசாரணைக்கு வர இருக்கிறது. அதன் பிறகு ஜாமீன் மனு மீதான விசாரணையை நீதிபதி முடிவு செய்தார். அதன் அடிப்படையில் ஜாமீன் மனு விசாரணைக்கு வருகிறதா இல்லையா என்பது தெரிய வரும். கடந்த 7ஆம் தேதி ஆஸ்திரேலியாவிலிருந்து சென்னை திரும்பிய மகாவிஷ்ணு விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டு அவர் சிறையில் அடைக்கப்பட்டார். இந்த நிலையில் தற்போது போலீசார் காவலில் எடுத்து விசாரிப்பதற்காக மனு தாக்கல் செய்து தற்போது நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி இருக்கின்றனர். பாலவே, தமிழரசி, நிறைய வழக்குகள், குறிப்பா 1-2 வழக்குகளை தாண்டி பல்வேறு இடங்கள்ல வேறு சில வழக்குகளும் மாற்றுத்திறனாளிகள் சங்கம் சார்பில் பதிவு செய்யப்பட்டிருந்தது. காவல்துறை இன்றைக்கு நீதிமன்றத்தில் அது தொடர்பான அறிக்கை ஏதேனும் தாக்கல் செய்கிறதா? பாலா, கடந்த 28ஆம் தேதி சென்னை அசோக் நகர் மற்றும் சைதாப்பேட்டை அரசு பள்ளிகளில் மகாவிஷ்ணு ஆற்றிய சொற்பொழிவு என்பது சர்ச்சைக்குரிய வகையில் அவர் பேசியிருந்தார். அதற்கு பள்ளியில் பணிபுரியும் ஆசிரியர் சங்கர் எதிர்ப்பு தெரிவித்தார். இவர்கள் இருவருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த சம்பவத்திற்கு மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தினர் எதிர்ப்பு தெரிவித்தனர். மேலும் சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய மகாவிஷ்ணு மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சைதாப்பேட்டை காவல் நிலையத்தில் மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தினர் மனு அளித்தனர். இந்த நிலையில் அவர் மீது 5 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்க 5 பிரிவுகளின் கீழ் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. மேலும் பரம்பொருள் அறக்கட்டளை அதே போல மகாவிஷ்ணு இல்லத்திலும் போலீசார் சோதனை நடத்தினர். இந்த நிலையில் தற்போது அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார். அவரை 7 நாள் போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க கோரி காவல்துறையினர் மனு தாக்கல் செய்திருக்கின்றனர். இன்று அவர் போலீஸ் காவலில் எடுத்து இந்த மனு விசாரணைக்கு பிறகு அவருடைய ஜாமீன் மனு மீதான விசாரணையும் எடுத்துக் கொள்ளப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பாலா, தமிழிசை, இந்த விவகாரத்தில் காவல்துறையினருடைய விசாரணையின் போது தான் மாணவிகளிடம் எதுவும் தவறாக பேசவில்லை, அதே நேரத்தில் சிறையில் இருக்கக்கூடிய கைதிகளிடமும் தான் சொற்பொழிவாற்ற இருப்பதாக மகாவிஷ்ணு காவல்துறையினரிடம் வாக்குமூலமாக தெரிவித்ததாக கூறப்பட்டது. எனவே அந்த அடிப்படையிலும் சில விசாரணை விவரங்கள் இன்றைக்கு நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட வாய்ப்பு இருக்கா? நிச்சயமா பாலா, இப்போ ஜாமீன் மனு மீதான அந்த மனு தாக்கல்ல கூட அவர் இததான் குறிப்பிட்டிருக்காரு. குறிப்பா அவர் தாக்கல் செய்திருக்கக்கூடிய அந்த ஜாமீன் மனுவுல மாணவர்களை நல்வழிப்படுத்தும் வகையிலேயே தான் அந்த அரசு பள்ளியில் பேசியதாகவும் அதே போல மாற்றுத்திறனாளிகளை பற்றி மதிப்பதாக பேசியிருப்பதாகவும் தவறு எதுவும் செய்யவில்லை எனவும் அவர் அந்த ஜாமீன் மனுவில் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே தனக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என்றும் அவர் கோரியிருக்கிறார். இதே போல அவர் காவல்துறை விசாரணையிலும் தெரிவித்ததாக தொடர்ந்து தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. எனவே தமிழரசி, இந்த விவகாரத்தில் மகாவிஷ்ணுவுக்கு அவரை காவலில் எடுத்து விசாரிக்கணும், 7 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்கணும் அப்படிங்கிறது காவல்துறையினருடைய கோரிக்கை. அதே நேரத்தில் ஜாமீன் மனு மீதான விசாரணையும் நடத்தப்பட வாய்ப்பு இருக்கு. ஜாமீன் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? காவல்துறை தரப்பில் எந்த அளவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்படுகிறது இந்த விவகாரத்தில்?
பாலா, இப்போ சைதாப்பேட்டையில் இருக்கக்கூடிய 4வது நடுவர் நீதிமன்ற நீதிபதி சுப்பிரமணியம் இந்த காவல்துறை விசாரணைக்கு எடுக்கக்கூடிய இந்த மனுவை விசாரிக்கிறார். இந்த விசாரணையில் காவல்துறையினருக்கான அந்த காவலில் எடுத்து விசாரிப்பதற்கு நீதிபதி அனுமதி கொடுப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அவ்வாறு அனுமதி கொடுக்கும் பட்சத்தில் ஜாமீன் மனு அந்த விசாரணையை நீதிபதி நிறுத்தி வைப்பார். அந்த காவல்துறை விசாரணைக்கு பிறகாக மீண்டும் அந்த ஜாமீன் மனு மீதான விசாரணை என்பது எடுத்துக் கொள்ளப்படும். எனவே முன்னதாக போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க கோரிய மனுவை நீதிபதி விசாரிப்பார். அந்த தீர்ப்பின் அடிப்படையிலேயே அடுத்த கட்டமாக ஜாமீன் மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறதா அல்லது நிறுத்தி வைக்கப்படுகிறதா என்பது தெரிய வரும்பால். தமிழரசி, எந்தெந்த பிரிவுகள்ல மகாவிஷ்ணு மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற விவரங்களையும் பதிவு செய்யலாம். சென்னை அசோக் நகர் சைதாப்பேட்டை அரசு பள்ளியில் அவர் பேசியதை அடுத்து மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தினர் அவர் மீது புகார் கொடுத்திருந்தனர். குறிப்பாக திருவொற்றியூர் பகுதியைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளிகள் சமூக நீதி இயக்கத்தின் தலைவர் சரவணன் திருவொற்றியூர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தார். இதன் அடிப்படையில் 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. அதற்கு முன்னதாக மாற்றுத்திறனாளிகள் சமூக நீதியை அதாவது அந்த சங்கத்தினரும் புகார்களை கொடுத்திருந்தனர். எனவே அவர் மீது தற்போது 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சைதாப்பேட்டை காவல் நிலையத்திலும் புகார் கொடுக்கப்பட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அதே போல திருவொற்றியூர் காவல் நிலையத்திலும் அவர் மீது கொடுக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் பல்வேறு வழக்குகள் 5 பிரிவுகளின் கீழ் அவர் மீது பதியப்பட்டிருக்கிறது. பாலா, நன்றி தமிழரசி, விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு.